ஸ்பாட் பிக்சிங் விவகாரத்தில் ஹவாலா பணப்பரிமாற்றம் குறித்து விசாரணை நடத்தும்படி அமலாக்கத்துறைக்கு டெல்லி போலீஸ் கடிதம் அனுப்பியுள்ளது. IPL போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டிலா, அங்கித் சவான் ஆகிய 3 பேரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். தாங்கள் வீசிய குறிப்பிட்ட ஓவரில் அளவுக்கு அதிகமான ரன்களை விட்டுத் தருவதற்காக ஸ்ரீசாந்த் 40 லட்சம், அஜித் சண்டிலா 20 லட்சம், அங்கித் சவான் 60 லட்சம் ரூபாயையும் பெற்றதாக டெல்லி போலீஸ் கமிஷனர் நீரஜ்குமார் தெரிவித்திருந்தார். ஸ்பாட் பிக்சிங் விவகாரத்தில் 3 வீரர்கள், முன்னாள் ரஞ்சி வீரர்கள், வீரர்களின் நண்பர்கள், புரோக்கர்கள் என மொத்தம் 27 பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். ஸ்பாட் பிக்சிங்கில் கைமாறிய மொத்த பணமும் சட்டவிரோத ஹவாலா பரிமாற்றம் மூலம் நடந்திருப்பதாக கூறும் டெல்லி போலீசார் அது தொடர்பாக விசாரணை நடத்தும்படி அமலாக்கத்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இது குறித்து டெல்லி போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறுகையில், ஸ்பாட் பிக்சிங்கில் கைதான 27 பேர் குறித்த அனைத்து விவரங்களையும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். வெளிநாடுகளில் இருந்தபடி இந்தியாவில் ஸ்பாட் பிக்சிங் ராஜ்யத்தை நடத்தி வரும் தாவூத் இப்ராஹிம், சோட்டா சகீல் குறித்த விவரங்களையும் கொடுத்துள்ளோம் என்றும் அந்த அதிகாரி கூறினார். ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங்குக்கு பயன்பட்ட பணம் வந்த வழியை கண்டுபிடிப்பதுதான் இவ்வழக்கில் குற்றத்தை நிரூபிக்க உதவும் என்பதால் அமலாக்கத்துறையின் உதவியை நாடியிருப்பதாகவும் டெல்லி போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார்.